வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல நேத்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு நம்ம முத்துக்குமரன் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெடல வந்து கையில வச்சு சுத்திக்கிட்டே இருக்கணும். பட் அவரு சுத்தி விட்டா அப்படியே சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல மேனேஜரா இருந்த அருண் வந்து சொன்னாரு. அவரு கேட்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அங்க வந்து யூனியன் லீடர்ட்ட சொல்லி அவங்க வந்து அன்சிதா அவர்கள் சொன்னாங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்தோன்னா, அவர் கேட்காம வந்து சுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கால வச்சு பண்றேன்னு பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாத்ரூம் தண்ணி வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஒரு தப்பு வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே அறிவிச்சதுக்கப்புறம் அருண் ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை விட பொங்க ஆரம்பிச்சது நம்ம தர்சிகா அவர்கள் தான். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொங்குவாங்க, இந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ சமைக்கணும். சமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த இது சுத்தி ஆகணும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரை விடலாம் அப்படிங்கும்போது, ஸோ முத்து வந்து இப்படி பண்ணிட்டாரா அப்படிங்கும்போது முத்துவே சுத்த விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்னி அவர்கள் சொல்றாங்க. அவர் கொடுக்குற ஒரு தண்டனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து சிரிச்சாரு. அந்த தண்டனை கொடுக்கணும் பிக் பாஸ் தப்புன்னு சொல்றப்ப இவர் வந்து சிரிச்சாரு, ஒரு மாதிரி நக்கலா இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நக்கலா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அந்த தர்சிகா, அதுக்கப்புறம் நம்ம அருண் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விடல. பிடிவாதமா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா தர்சிகா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து பெடல் பண்ணி நீங்க சமையல் பண்ணீங்க கேஸ் வந்து அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன். அவர் வந்து கொடுக்கக்கூடாது, வேற தண்டனை கொடுக்கணும். அது வந்து நார்மலா ஒர்க்கர்ஸ் பண்றது தானே, அதுவே எப்படி தண்டனை ஆகும்? அவருக்கு வந்து புதுசா கொடுக்கணும். அவரு பிக் பாஸ் தானே சொல்லியிருக்கு அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அதே வந்து கொடுக்கறதுல எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி வைக்கிறாங்க. அப்ப சாப்மன் அவர்கள் என்ன விடு, அவர் வந்து தப்ப வந்து உணர்ந்துட்டார்ல. அப்படி இருக்கும்போது அவரை ஏன் இந்த மாதிரி டார்கெட் பண்றீங்க? அவரை டார்கெட் பண்ணாதீங்க. வேணா விடு. அவர் தப்ப உணர்ந்துட்டார். தப்ப உணராம ஆர்கியூமெண்ட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ்லின் எவ்வளவோ எடுத்து சொல்லும்போது கூட தர்ஷி அவர்கள் கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேல சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிறப்பல வந்து பார்த்தீங்கன்னா முத்துவே இது பண்ண சொல்லிட்டாங்க. அவர் வந்து எழுந்து சொல்றாரு. என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து சிரிக்கல. நான் வந்து ரியலா தான் வந்து இருந்தேன். நான் அந்த தப்ப வந்து உணர்ந்து தான் இருந்தேன். நான் வந்து தப்பு பண்ணிட்டவன் தான், நான் எதுவுமே பேசல. இல்லைன்னா நான் பேசியிருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன். தப்பு பண்ணிட்டேன்னா வந்து என்ன அறியாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட் ஆயிருவேன். அப்படி இருக்கும்போது நீ தர்ஷிகலாம் இவங்களும் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இப்பதான் 65 நாள் ஆகுது. இப்பதான் ஒவ்வொருத்தவங்களோட உண்மை குணம் வெளியே வருது. அது வந்து முன்னாடியே காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பெடல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணி தீபக்கிட்டலாம் உட்காந்து ரொம்ப நேரம் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. தீபக்கும் அப்படி பண்ண தப்பு தான். பட் நீ உணர்ந்துட்ட, ஆனா அவங்க வந்து புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள் அவங்களுக்கு முத்துவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ முத்து ரொம்ப உடஞ்சிட்டாரு. ஸோ என்னடா டே, நான் எப்படியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நான் தப்புன்னு சொல்லி உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு மாதிரி அதை வந்து ஏத்துக்க முடியாத அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன ஒரு ஜென்மமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க வந்து இவ்வளவு நாளா வந்து என் மேல இருக்க வன்மத்தை காட்டாம ஒரு சைலண்டா இருந்தது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ரவா உருண்டை செய்யும்போது கூட, தர்சிகா அவர்கள் தப்புன்னு சொல்லி கேட்டப்ப கூட, அது வந்து ஓகே. நீ தப்ப வந்து உணர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். ஆனா ஜெப்ரி தான் அத வந்து விடாம பேசிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது தர்சிகாவே இந்த அளவுக்கு அது சாப்பிட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ முத்து அவர்கள் நேத்து ரொம்பவே உடைஞ்சுட்டாரு. ஸோ ஒர்க்கர்ஸா இருந்து, அதுவும் அருண் வந்து ரொம்பவே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு மேனேஜரா இருக்கும்போது ஒர்க்கர்ஸ்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, ஒரு மாரி அத வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அருண் ஒரு சைடு பொங்கி எழ ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ அதனால ரொம்பவே உடைஞ்சு போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு முத்து அவர்கள். ஸோ முத்து நேத்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் தர்சிகா அவர் நடந்துகிட்ட விதம் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு எந்த நிலைமையில இருக்கீங்க? அவரு தர்சிகா பண்ண சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.